பொள்ளாச்சி பாலியல் கொடூர வழக்கின் விசாரணையை உயர்நீதிமன்றம் கண்காணிக்க கோரிய மனு மீது சிபிஐ மற்றும் தமிழக அரசு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதனிடையே பத்திரிகையாளர் நக்கீரன் கோபால் மீதான அவதூறு வழக்கையும் சிபிஐக்கு மாற்றப்படுவதாக தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது. பொள்ளாச்சி கொடூர சம்பவம் தொடர்பான வழக்கில் பதிவு செய்யப்பட்ட இரு வழக்குகளையும் சிபிசிஐடியிடமிருந்து சிபிஐக்கு மாற்றி கடந்த 13ஆம் தேதி தமிழக அரசு அரசாணை பிறப்பித்தது. இந்நிலையில் இவ்வழக்குகளில் உயர்நீதிமன்றத்தின் கண்காணிப்பின் கீழ் சிபிஐ விசாரிக்க கோரி வழக்கறிஞர் புகழேந்தி உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு ஒன்றை தாக்கல் செய்தார். வழக்கை சிபிஐக்கு மாற்றும் அரசாணையில் பாதிக்கப்பட்டவரின் பெயரை குறிப்பிட்டது மற்ற பெண்களை புகார் அளிக்காமல் தடுக்கும் வகையில் இருப்பதாக மனுவில் குற்றம் சாட்டப்பட்டது. எனவே இனி தவறுகள் நிகழா வண்ணம் விசாரணை அறிக்கைகளை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கச் செய்து கண்காணிக்குமாறு மனுவில் வலியுறுத்தப்பட்டது. இம்மனு தலைமை நீதிபதி தஹில் ரமானி, நீதிபதி துரைசாமி அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது மனு தொடர்பாக ஏப்ரல் 10ஆம் தேதிக்குள் பதிலளிக்க தமிழக அரசு மற்றும் சிபிஐக்கு உத்தரவிடப்பட்டது. இதனிடையே பத்திரிகையாளர் நக்கீரன் கோபால் மீது துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் அளித்த அவதூறு புகாரும் சிபிஐக்கு மாற்றப்படுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. அவதூறு வழக்கில் சிபிசிஐடி சம்மன் அனுப்பியதால் முன்ஜாமீன் கோரி நக்கீரன் கோபால் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இம்மனு மீதான விசாரணையின் போது மூல வழக்குகளை சிபிஐ விசாரிப்பதால் நக்கீரன் கோபால் மீதான புகாரையும் சிபிஐ விசாரிக்கும் என்று தமிழக அரசு தெரிவித்தது. இதனை அடுத்து முன்ஜாமீன் கோரிய நக்கீரன் கோபால் மனு மீதான விசாரணை முடித்து வைக்கப்பட்டது.